ஹாய், இந்த வீடியோவில் ஒரு குட்டி அவேர்னஸ் அண்ட் ஹெல்த் டிப்ஸை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் கூட. இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய பேர் இந்த ஃபீவரில் அஃபெக்ட் ஆகுறாங்க. வைரலாக நிறைய ஃபீவர்ஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டுகிட்டே இருக்கோம். ஸோ நாங்களுமே ஃபேமிலியாக இந்த ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தூரிகாக்கு தான் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே தம்பிக்கு அப்புறம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டினியூஸாக போச்சு. இதில் நிறையா முக்கியமான விஷயங்கள் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். உங்களுக்கு இன்கேஸ் ஃபீவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தூரிகாக்கு நார்மல் ஃபீவரில் பிரேக் ஆயிடுச்சு. அவளுக்கு நார்மல் ஃபீவர் மட்டும்தான். அதுக்கப்புறம் எழிலுக்கும் எனக்கும் வந்ததான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீவர் தான் வந்தது. ஓகே, அவர்கிட்ட நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். பட் ரொம்ப அஃபெக்ட் ஆனது அப்படின்னா எழிலும் நானும் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆனோம். ஸோ ஒரு 15 days அந்த மாதிரி ஒரு 2 weeks கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டவுன் தான். ரொம்ப ஹெவியான ஃபீவர்ஸ் இருந்தது. ஒரு 3 to 4 days ஃபீவர் நின்றுச்சு. பட் காஃபும் பாடி பெயின் டோட்டலாக இருந்தது. அவ்வளோ ஸ்ட்ரென்த் சுத்தமாகவே போயிடுச்சு. எங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு பெட் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எங்களால் எந்த ஒரு வேலையுமே இயல்பாக கூட எங்களால் செய்ய முடியாத அளவுக்கு இருந்தது. நல்லா தூக்கம், நல்லா மயக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ரொம்ப லோ எனர்ஜி ஆயிடுச்சு. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 3 நாள் தொடர்ந்து கண்டினியூஸ் ஃபீவர் இருக்குது, ஒரு காஃப் அண்ட் கோல்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ரெண்டாவது, ஒரு 3 daysக்கு மேலே ஹெவியான ஃபீவர், அதாவது ஒரு 100 degree 90 degree அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக இருக்குது. மருந்து நம்ம எடுத்துக்கிட்டாலுமே கண்டினியூஸாக அந்த டெம்பரேச்சர் குறையாமையே போயிட்டு இருக்குனாலோ, அல்லது 1 week கண்டினியூஸாக நம்மளுக்கு காய்ச்சல் விட்டு விட்டு வருது, கண்டினியூஸாக இருக்குது அப்படின்னாவோ கண்டிப்பாக நீங்கள் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ பிளட் டெஸ்ட்டில் தான் மேக்ஸிமம் நம்ம எதில் அஃபெக்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அண்ட் செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா மேஜரான ஒரு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா பாடி பெயின் தான். நம்மளுக்கு போனில் எல்லா இடத்துலையுமே பெயின் இருக்குது. ஜாயிண்ட் பெயின் ரொம்ப ரொம்ப நிறையா இருக்குது. ஸோ அது டாக்டர் சொல்லும்போது இந்த சிக்கன் குனியா அந்த டைம் ஃபீவர் இந்த டைம் இருந்த மாதிரியான போன் ரொம்ப ரொம்ப வீக் ஆகும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஜாயிண்ட் பெயின் கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது இருந்தாலுமே கண்டிப்பாக செக் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் மூணாவது, நீர்ச்சத்து. மெயின் இதுதான். நீர்ச்சத்து ரொம்ப குறையுது, ரொம்பவும் குறையுது. எனக்கு ஒரு 5 days கிட்ட கான்சியஸே இல்லாத அளவுக்கு டவுன் ஆச்சு. ரொம்ப யாராவது பிடிச்சி தூக்குனாதா அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. பட் ஃபீவர்லாம் எதுவுமே இல்லை. ஃபீவர் எனக்கு 2 நாள்லேயே ஃபீவர் நின்றுச்சு. ஆனால் அந்த பாடி பெயினிங்கும் நீர்ச்சத்து குறைஞ்சதும் பிபி குறைஞ்சதும் தான் ஹையாக இருந்தது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. மினிமம் காய்ச்சி ஆற வச்ச தண்ணி ஒரு 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் கண்டிப்பாக கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. வாயில் கண்டிப்பாக ஃபீவர் இருந்தது அப்படின்னா கசப்பு தண்ணி நிறையா இருக்கும், தண்ணி குடிக்க முடியாது, வாமிட்டிங் சென்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே இருந்தாலுமே நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு உள்ள இன்டேக் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஓஆர்எஸ் அந்த பவுடர் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ வித்தவுட் ஃப்ளேவர் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது எடுத்துக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் எதுவுமே குடிச்சு, ஏன்னா ஃபீவர் இருந்ததுன்னா நம்ம குளுக்கோஸ் எடுக்க வேண்டிய இளநியோ மற்ற விஷயங்கள்லாம் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இமீடியட்டாக நீர் சத்து ஏற அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று இன்டேக் எடுத்தே ஆகும். ஸோ ஓஆர்எஸ் ப்ரிஃபர் அவங்க பண்ணுறாங்க. ஸோ அது நீங்கள் எடுத்துக்கோங்க. மூணாவது, பிபி எப்போவுமே கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஆயிடுச்சுன்னா ரொம்பவே டவுன் ஆயிடுது. ஸோ பிபியுமே ரொம்ப லோ ஆகாத அளவுக்கு பல்ஸ் அண்ட் பிபி ரெண்டுமே நீங்கள் செக் நீங்கள் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நல்லா ரெஸ்ட் எடுங்க. எந்த ஒர்க்குமே செய்யாத அளவுக்கு பண்ணுங்க. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, ஃபேமிலியில் இருக்கிற யாருக்கு உடம்பு சரியில்லைனாலுமே சரி, நம்ம திரும்பவும் அந்த வீடை நம்மளால மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் தான் இருக்கும். நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கோ கூட சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்கு ஆட்கள் இருந்தாலுமே நம்ம திரும்பியும் அதையோட நம்ம வேலை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் அது வரைக்கும் கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. வீடு சுத்தம் இல்லைன்னா கூட நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். ஆனால் ரொம்ப பெட் ரெஸ்ட் எடுங்க. நல்லா க்யூர் ஆனதுக்கப்புறமா உங்களுடைய வேலைகளை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீர்ச்சத்து கண்டிப்பாக மஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 வீக்குக்கு மேலே இருந்துச்சுன்னா பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. தொடர்ந்து காஃப் இருக்குது, அதாவது நார்மல் காஃப்னா ஓகே, காஃபோட சளி இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் செக் பண்ணணும். அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்டேக் சாப்பிட்ற விஷயங்கள் உங்களுடைய டாக்டர் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக அதை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ லைக் நாங்கள் வந்து ஃபீவரில் இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து கஞ்சி இல்லைன்னா ப்ரெட்டு, ரச சாப்பாடு இது மட்டும்தான் வந்து சாப்பிடணும், வேறு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஈஸியாக டைஜஷன் ஆகிற அளவுக்கு வந்து பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. குழந்தைகளை ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எழில் வந்து ரொம்ப டவுன் ஆகி ஃபீவர் எல்லாமே போனதுக்கு அப்புறமும் ஒரு 4 days நல்லா பெட் ரெஸ்ட் வீட்லேயே இருந்து ரெஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்போ ஸ்கூல் வந்து நம்ம அனுப்பிச்சிருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாமே இருந்தது, அதை பிரேக் பண்ணிட்டோம். நம்ம வேண்டாம், அவனுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி வேறு யாருக்காவது இருந்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஈஸியாக குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறதுனால டக்குன்னு வந்து பரவிடும். வேறு ஏதாவது குழந்தைங்களுக்கு இருந்தாலுமே உங்களுடைய குழந்தைய ரொம்ப சேஃபாக வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஃபீவர் இருந்தது அப்படின்னாலும் ஸ்கூல்ஸ் போகிறதோ இல்லைன்னா பக்கத்தில் விளையாடுறதுக்கு விடுறதுக்கோ தயவு செய்து கொஞ்சம் நாளைக்கு அனுமதிக்காதீங்க. ஏன்னா அது மற்ற குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுவுமே ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ குழந்தைங்களை வந்து முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ப்ரொடெக்டிவாக வந்து வச்சுக்கோங்க. டவல் பாத் வந்து கண்டிப்பாக கொடுங்க. அது மஸ்ட் ட்ரை. டவல் பாத் வந்து குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 டைம் 4 டைம் வந்து டவல் பாத் வந்து கொடுங்க. தலையில் வந்துட்டு நல்ல ஒரு பருத்தி துணியில் வந்துட்டு காட்டன் துணியில் நல்லா தண்ணியை நினைச்சு வந்து நீங்கள் ஒருத்தனை வந்து போடுங்க, 10 வந்து போடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாடியை ரொம்ப இது பண்ணுங்க. அதே மாதிரி 2 நாள் ஆயிடுச்சு 3 நாள் ஆயிடுச்சு உடனே குளிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை குளிக்க வச்சு கஷ்டப்படுத்திடாதீங்க. நாங்கள் தூரிகாவுக்கு ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா டவல் பாத் எல்லாமே கொடுத்து நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருந்தோம் குழந்தைங்களை பார்த்துக்கிற மாதிரி. ஆனால் ஒரு 4 to 5 daysக்கு அப்புறம் வந்து குளிக்க வைக்கலாம்னு மைல்டாக வெதுன்னு சுடுதண்ணி வச்சு தான் குளிக்க வச்சோம். பட் திரும்பவும் காய்ச்சல் வந்து அவங்களுக்கு வந்து தூக்கி வந்து விட்டுருச்சு. அது 100 degree வரைக்குமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் டெம்பரேச்சர் நல்லா செக் பண்ணி நல்லா அவங்களுக்கு க்யூர் ஆனதுக்கு அப்புறமா டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா குளிக்க வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து பண்ணிடாதீங்க. ஸோ வைரல் ஃபீவர் இப்போ எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கிறதுனால ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து இருங்க. பாடி வந்து ரொம்ப ரொம்ப டல்லாகவும் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்து இருங்க. எந்த அளவுக்கு டேப்லெட் எடுத்துக்கணுமோ அதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. டேப்லெட் எடுத்ததுடைய விளைவு நிறையா டேப்லெட் வந்து நம்ம லைஃப்லேயே இப்போ தான் நான் நிறைய டேப்லெட் எடுத்திருக்கேன். ஆஃப்டர் டெலிவரி கூட நான் இந்த மாதிரி எடுத்ததில்லை. பட் இவ்வளோ டேப்லெட் நம்ம சாப்பிட்டதுனால நல்லா வயிறுக்குள்ளேயும் சரி வெளியே வாயிலையும் சரி நல்லா வந்து புண்ணு இருந்தது. ஸோ அதுக்கு அப்படியே நம்ம அந்த மெடிசன்ஸ் எல்லாம் நிறுத்தின உடனே நம்ம மணத்தக்காளி கீரை, இளநீ, தயிர், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ நாங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் கொஞ்சம் ஆறணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஹெவி டோஸ் கொடுத்து தான் நம்ம நிறுத்தி இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக வந்து அந்த காரணங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ ஃபுட்டில் வந்து எந்த அளவுக்கு உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் காய்ச்சல்லாம் க்யூர் ஆனதுக்கப்புறமா நல்லா பல வகைகளும் காய்கறிகளும் கீரைகளும் கண்டிப்பாக வந்து மஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நான்வெஜ் வந்து எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாராவது இந்த மாதிரி ஃபீவரில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் ரொம்ப சேஃபாக இருங்க.